சண்டே ஈவினிங் போல் வேலூரில் ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அதை போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த அந்த எக்ஸிபிஷன் வந்து பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி அது ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸு. சரி போய் பார்க்கலான்ட்டு நானும் எங்கள் அண்ணி ஃபேமிலி எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். அங்கே போனோடனே ஃப்ளவர் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதில் ஃபேமிலியோடு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனது பசங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருந்தது இந்த கார் தான். ஏமும் உரித்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி அதில் 3 பேரையும் உட்கார வச்சிடலான்ட்டு 3 பேர் உட்கார வச்சோம். பட் சின்னவ அதித்தி மட்டும் அவங்களுக்கு மயக்கமாயிடுச்சு. அதில் உட்காந்த உடனே சுற்றுறதுனால அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்ட்டு அவங்கள மட்டும் இறக்கிட்டோம். மீதி 2 பேர் மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அதை முடிச்சு அங்கே நிறைய சாங்லாம் ப்ளே ஆகிட்ருக்கோம்ல, அப்போ அந்த சாங்கெல்லாம் கேட்டுட்டு அவங்க டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்க மட்டும் விளையாடினாங்க, நம்மளுக்கு எதுவும் விளையாட்டு இல்லைன்னு நானும் எங்கள் அண்ணியும் கிளம்பி ஏதாவது ஒரு விளையாட்டை போய் விளையாடி வின் பண்ணிட்டு வரலான்னு போனோம். இது வந்து பால் த்ரோ பண்ணுறது, அந்த கிளாஸ் மேலே அடித்து அந்த கிளாஸ் எல்லாம் கீழே எல்லாம் விழணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு கிளாஸ்லேயும் நாங்கள் ஒரு கேம் கூட நாங்கள் வின் பண்ணல. அது என்னவோ அது கேமே அப்படி தானே, இல்லை அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் அன்னிக்கு வந்து பர்த்டே. சரி அப்படியே வரும்போதே ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன். வரும்போது மீதி கேமெல்லாம் முடிச்சுட்டு கிளிப்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அங்கே நடந்த சம்பவமே வேறு. அப்படியே அந்த டென்ஷன்லேயே வீட்டுக்கு வந்துட்டோம். சரி அப்படியே வரும்போதே அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஏமு கிட்ட கொடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விடு கேக்குன்னு கையில் கொடுத்தா அவங்க அதை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் அவங்க 2 பேர் பண்ணுறதே கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுவே ரசிச்சுட்டு இருந்தோம். குழந்தைங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அப்புறமா அவங்க எனக்கும் நான் அவங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அத்தைக்கு அவங்க ஊட்டி விட்டு அத்தையும் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பர்த்டேவை நாங்கள் முடிச்சிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.